ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து Hfss ஹெச்எஃப்எஸ்எஸ்ங்கிற டூலை பற்றி. இந்த டூலோட மெயின் பர்பஸ் வந்து இட்ஸ் அ கேட் டூல். இங்கே நம்ம வந்து இதை எலக்ட்ரானிக்ஸ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் பர்பஸ்ன்னு கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் இந்த ஆண்டனா டிசைனுங்கிறது இதில் யூஸ் பண்ணுறக்கூடிய மெத்தட் வந்து FOM அண்ட் MOM மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நெட்டில் செக் பண்ணிக்கங்க. ஹவு இட் இஸ் ஒர்க்கிங், தட் எலமெண்ட் பேசிஸில் எப்படி இது ஒர்க் பண்ணுது, டிபெண்டிங் அப்பான் த மாலிகுலர் பேசிஸில் இதோடைய ரெஸ்பான்சஸ் இதெல்லாம் எடுத்து அதுக்கு அவுட்புட் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இட்ஸ் அண்ட் சிமுலேஷன் டூல். பட் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பேசிக் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபர்தர் வேறு இதில் கூகுள் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நவ் வி ஆர் கோயிங் டு see about how to use this software. ஸோ இனிஷியலாக நம்ம எடுத்தோன்னே இது வந்து எம்டி பேஜ். ஸோ HFSS டிசைன் இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து ஒரு எம்டி பிளேன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த பிளேன் தான், இது வந்து 3D பிளேன். இந்த பிளேனில் தான் நீங்கள் வந்து எல்லா டிசைன்ஸ் அண்டு எல்லா பேஸ்ட் ஆன் த கோஆர்டினேட்ஸ் அண்டு எப்படி சொல்கிறதுனா பில்டிங் பிளாக்ஸ் டைப்பில் நீங்கள் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி வைக்கணும். லைக் நீங்கள் ஒரு குழந்தைங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, பில்டிங் பிளாக்ஸ்லாம் அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரியே நீங்கள் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஆண்டனாவை அப்படி இமேஜினேஷனில் கொண்டு நீங்கள் டிசைன் பண்ணணும். அது எப்படி டிசைன் பண்ணுறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஈஸியாக டிசைன் பண்ணக்கூடியதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்டனாஸில் பல வெரைட்டிஸ் இருக்குது. தட் மோனோபோல், டைபோல், பேட்ச் ஆண்டனா, அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ணக்கூடிய மெத்தட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேட்ச் ஆண்டனா பேசிஸ். அண்ட் அந்த பேட்ச் ஆண்டனா தான் நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரம் ஆஃப்டர் 2000 ஆன்வர்ட்ஸ் இருக்கக்கூடிய, ஃப்ரம் த இயர் ஆஃப் 2000லேருந்து இருக்கக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன்ஸும் இந்த பேட்ச் ஆண்டனா பேசிஸ்லாம் வரும். அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய பழைய மொபைல்ஸ் லைக் நோக்கியா, மோட்ரோலா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டனா வெளியில் இருக்கக்கூடிய டைப்பில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓல்டு டைப் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸில் ஒரு மோனோபோல் ஆண்டனா இல்லைனா ஹெலிக்கல் பேஸில் இருக்கக்கூடிய ஸ்பைரல் ஆண்டனாஸ் டைப்பில் மோனோபோலில் நீங்கள் வந்து வெளியில் டெலஸ்கோபிக் டைப்பில் இழுத்து விடுற டைப்பில் இருக்கும். அந்த டைப் ஆஃப் ஆண்டனாஸ் வந்து அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெட்டில் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துங்க. ரைட். ஸோ அது இல்லாமல் நம்ம பேட்ச் ஆண்டனாஸ், அதாவது இன்பில்டு ஆண்டனாஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இன்பில்டு ஆண்டனாஸ் அதுக்கடுத்து நிறைய அட்வான்ஸ்ட் மெத்தட் இன்றைக்கி இருக்கிறதுல ஸ்ட்ரிப் பேஸ்டு வரைக்கும் போயிடுச்சு. ரைட். நம்ம இங்கே பேசிக்காக அந்த பேட்ச் ஆண்டனாவை பற்றி டிசைன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். பேட்ச் ஆண்டனாவுடைய அட்வான்டேஜஸ் நெட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. பேட்ச் ஆண்டனா என்ன பர்பஸ்ங்கிறதுல வெரி பேசிக் சொல்லிடுறேன். இட்ஸ் அண்ட் டைரக்ஷனல் டைப்பில் வந்துடும். அதாவது மோனோபோல் ஆண்டனா எல்லாம் வந்து ஆம்னி டைரக்ஷனல் இல்லைனா பை டைரக்ஷனல் டைப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். மோனோபோல் ஆண்டனா பர்பஸ்ஃபுல்லாக வைஃபை இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் ஆம்னி டைரக்ஷனல், அதாவது எல்லா டைரக்ஷன்லேயும் அது ஒர்க் பண்ணும். பேட்ச் ஆண்டனான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பேக் சைடில் கிரவுண்ட் பிளேன் இருக்கிறதுனால கிரவுண்ட் பிளேன் வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது அதோடைய ரேடியேஷன் வந்து ஒரு சைடில் மட்டும் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஃபோனை வந்து உங்களுடைய இயர்ஸில் நீங்கள் வச்சு, அதாவது ஹெட்டோட சைடில் வச்சு நீங்கள் வந்து காது பக்கத்தில் வச்சு நீங்கள் பேசும்போது ரேடியேஷன் வந்து உங்களுடைய ஹெட்டு பக்கம் இல்லாமல் அதோடைய ஆப்போசிட் டைரெக்ஷனில் மட்டும்தான் ரேடியேஷன் இருக்குங்கிறதுக்காகன்ற பர்பஸில் தான் இதை வந்து அதிகமாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த பில்டிங் பிளாக் பேஸில் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத காமிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து 2D பிளாக்ஸ். 2Dயில் வந்து ரெக்டாங்கிள், சர்க்கிள், பாலிகான், நீங்கள் வேறு டிசைன்ஸு, அதாவது இதிலே வச்சு நீங்கள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்கொயர் ட்ரா பண்ணலாம், ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணலாம், என்ன ஷேப்ஸ் வேணுமோ, பென்டாகன்னு, ஆக்டகன்னு, ஹெக்ஸகன்னு, என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். எக்லிப்ஸ் டைப்பில் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதான் வந்து 3D டைப்பில் இருக்கக்கூடியது, 3D பாக்ஸ். நம்ம ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு பொருளுமே வந்து நமக்கு 2Dயில் இருக்காது. எல்லா பொருளுக்குமே 3D. ஒரு ரொம்ப வெரி நைஸான பேப்பரை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் அதுக்குன்னு ஒரு திக்னஸும் கொடுத்துருப்பாங்க. 70 GSM, 80 GSM, 60 GSM. நீங்கள் உங்களுக்கு தெரியும், வாங்குகிற A4 பேப்பரே வந்து 70 GSM, 80 GSM, 75 GSMன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் 2Dங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அதாவது எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், இசடுங்கிற வேல்யூவும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே 2D ஆர்டிகல்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா இசடுங்கிறது கிடையாதுங்கிறது மாதிரி கொண்டு வருவாங்க.
ஸோ இட்ஸ் அன் இமேஜினரி, இது இமேஜினரி. ஸோ இதை நம்ம எதையுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இந்த 3D பிளாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம எடுத்துக்கிறது இந்த ஸ்கொயர் பாக்ஸஸே நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கிளிக்கு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ட்ரா. அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன ட்ரா பண்ணுறோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் ட்ரா பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு அதோடைய இசட்டை வந்து டிட்டர்மின் பண்ணி நம்ம பண்ணணும். பாக்ஸை நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸில் இங்கே தான் பாக்ஸ் ட்ரா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பாக்ஸை நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே ட்ரா பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி திரும்ப வேறு வேறு சைஸில் கூட பாக்ஸை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்ற ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். பாக்ஸஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் பில்டிங் பிளாக்ஸ், அதாவது இதுக்கு மேலே தான் இந்த பாக்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி பாக்ஸஸ்க்கு ஒரு கோஆர்டினேட்ஸுங்கிறது இருக்குது. ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் வேல்யூஸை நம்ம செட் பண்ணும்போது அது எந்த பாயிண்டில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகணும் என்ன ஏதுங்கிறது எல்லாமே நம்ம வந்து செட் பண்ண முடியும். ஸோ ஏன் 3 பாக்ஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பேட்ச் ஆட்டர்னான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு கிரவுண்ட் பிளேன் இருக்கும், ஒரு கிரவுண்ட் பிளேன், ஒரு காப்பர் கிரவுண்ட் பிளேன் இருக்கும். நடுவில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே ஒரு காப்பர் பிளேட்டில் வந்து நம்ம பேட்ச் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆண்டனாஸை வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். 3 இதுங்கிறது கொண்டு வந்திருக்கேன். ரைட். ஸோ இப்போ இந்த வேல்யூ இந்த பாக்ஸ் இங்கே நம்ம போயிடுவோம். நல்லா பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண எல்லா பாக்ஸஸுமே வந்து வேக்கம் பாக்ஸஸாக தான் வந்திருக்கும். ஸோ நம்ம தான் இங்கே போய் இதோடைய ப்ராப்பர்ட்டியை மாற்றணும். அதாவது எது வந்து காப்பர், எது வந்து சப்ஸ்ட்ரேட், அதாவது FR4 மெட்டீரியல், இல்லை சிலிக்கான் மெட்டீரியல், இல்லை டெஃப்லான் மெட்டீரியல், பிளாஸ்டிக் ஆர் என்ன மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். இது என்னென்னு கொடுக்குறோம், கிரவுண்ட் பிளேன். கிரவுண்ட் பிளேன் தான் கொடுக்கணும் கிடையாது, அது நீங்கள் தான் நேம் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். எடிட்டில் போய்ட்டு மெட்டீரியல் டைப்பில் எடிட்டில் போய்ட்டு இங்கே போய்ட்டு காப்பர், இந்த காப்பர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இந்த காப்பருடைய இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இந்த வேல்யூலாம் இருக்குது. ரைட். புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியல் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது மெட்டீரியல், இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் இது எல்லாமே லைப்ரரி, இந்த லைப்ரரியில் இல்லாத ஃபைலை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆட் மெட்டீரியல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு அதோடைய இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, பெர்மிபிலிட்டி, பல்க் கண்டக்டிவிட்டி, டயலெக்ட்ரிக் லாஸ் டான்ஜென்ட்டு, மேக்னெட்டிக் லாஸ் டான்ஜென்ட்டு, மேக்னெட் சேச்சுரேஷன், இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் இதில் ஜாயின் ஆகிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் டைப் மெட்டீரியல்லாம் இருக்காது, FR2 அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இதில் இருக்காது. பேப்பரில் யாராவது பிரிண்டட் ஆண்டனாலாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பேப்பருக்கான வேல்யூஸ் இதில் இருக்காது. அப்போ நீங்கள் இந்த ஆட் மெட்டீரியலில் போயிட்டு அந்த பேப்பருடைய வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணி என்ன டைப் ஆஃப் பேப்பர் யூ ஆர் கோயிங் டு யூஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பேப்பருடைய டேட்டா பேஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே சேர்க்கணும். சேர்த்துட்டிங்கன்னா அந்த மெட்டீரியலும் இதுக்குள்ளே ஆட் ஆகும். ஓகே, இது வந்து அப்போ இந்த பாக்ஸ் 1ன்றது வந்து காப்பராக மாறிடுச்சு. பாக்ஸ் வேல்யூக்கு வந்து கிரவுண்ட் பிளேன், கிரவுண்டு அது ஸ்பேஸ்லாம் கொடுக்கணும். கிரவுண்ட் பிளேனுங்கிறதுல ஸ்பேஸ் நான் விட்டுருந்ததுனால அது வரல. ஸோ கிரவுண்டுங்கிறது தனியாக கொடுக்கணும். ரைட்டு. நெக்ஸ்ட் பாக்ஸ், எந்த பாக்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ், பாக்ஸ் 2 சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் மெட்டீரியல் வந்து FR4 நம்ம சூஸ் பண்ணணும். FR4. ஓகே. அடுத்து இது மேலே இருக்கக்கூடிய பேட்ச், ஏற்கனவே இங்கே மெட்டீரியல் இருக்கிறதுனால நம்ம அந்த காப்பருங்கிறத இங்கேயே சூஸ் பண்ணிக்கிறோம். ரைட். இந்த 3 மெட்டீரியலும் இங்கே வந்துச்சு. ரைட். இந்த நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த இன்னொரு பாக்ஸ் நமக்கு தேவைப்படும்.
அது நான் உங்களுக்கு லேட்டராக கூட நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். 4th பாக்ஸ் என்ன பர்போஸுங்கிறது அப்புறமா சொல்கிறேன். என்ன ரேண்டம் சைஸில் நீங்கள் பாட்டில் பாக்ஸை வந்து இங்கே நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பாக்ஸோடைய சைஸஸ் எல்லாமே நம்ம எடிட் பண்ண தான் போகிறோம். கனெக்டரும் ஏன்னா அது பேட்சையும் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிளையும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ட் டைப்பில் வரும். ஸோ அதுவும் நம்ம வந்து காப்பர் மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ இந்த பேசிக்காக கீழே இருக்க போகிறது வந்து இந்த கிரவுண்ட் பிளேன். ஸோ கிரவுண்டை தான் நம்ம வந்து கோஆர்டினேட்டில் செட் பண்ணுறோம். இதை வந்து நல்லா கவனிச்சிக்கணும். இந்த பொசிஷன் இங்கே தான் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. 0 0 0 இந்த கிரவுண்ட் பிளேன் இருக்குது. எக்ஸோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு ரஃபாக உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாமே ஸ்கொயர்லேயே எடுத்துக்கிறோம். 10 அண்டு நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வேறு எங்கேயாவது நீங்கள் வந்து நீங்களே வந்து காப்பர் பேட்ச் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கன்னா, இதை வந்து 0.04 திக்னஸ், 0.04 mm நல்லா நோட் பண்ணிக்கணும். 0.04 mm திக்னஸில் தான் வந்து உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். சரி, அந்த திக்னஸ்க்கு இதை மாற்றிடும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மாறிடும். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஸோ இங்கே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம். எவ்வளோ பெரிய ஷீட் வந்திருக்குன்னு பாருங்கள். 10 mm X, 10 mm Y அண்டு 0.04 திக்னஸில் இருக்கக்கூடிய Z திக்னஸ். ரைட். சிமிலர்லி இந்த நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம எதை ஃபார்ம் பண்ண போகிறோம்னா சப்ஸ்ட்ரேட்டை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்ட்ரேட் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ ஒரு பொசிஷனில் கிடக்கு. இதை நம்ம கொண்டு வந்து எங்கே கொண்டு சேர்க்கணும்னா 0, 0, X, Y கொடுத்தாச்சு. நவ் வி ஆர் கோயிங் டு பிளேஸ் கிரவுண்ட் பிளேனுக்கு மேலே இதை வந்து கொண்டு வந்து நம்ம பில்டிங் பிளாக்ல வைக்க போகிறோம். ஏற்கனவே கிரவுண்ட் பிளேனோட திக்னஸ் என்ன கொடுத்துருக்கோம், 0.04. அப்போ அதுக்கு மேலே இந்த திக்னஸ் கொண்டு வந்து அதுக்கு மேலே இருந்து தான் இதை நம்ம வந்து க்ரோத் பண்ண போகிறோம். ஸோ இதோட திக்னஸ் என்ன கொடுக்குறோம், 10. அண்டு நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் வெளியில் வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.6 திக்னஸ் இருக்கும். 6 mm கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா FR4 பிளேட்டு நீங்கள் கடையில் நீங்கள் டயல்ட்ரிக் மெட்டீரியல் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட திக்னஸ் 1.6 mm இருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. வந்து அதுக்கு மேலே பிளேஸ் ஆயிடுச்சு. ரைட். நெக்ஸ்ட்டு நம்மளோடது பேட்ச். இங்கே பேட்ச்சு நம்ம அதே போல் தான் 0 0 பொசிஷன், எக்ஸும் 0 ஒய்யும் 0ங்கிற பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்டு அதோடைய திக்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஏற்கனவே வந்து 0.04 mm கீழே கிரவுண்ட் பிளேன் திக்னஸ் இருக்குது. அண்டு ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட்டோட திக்னஸ் 1.6 இருக்குது. ஸோ அப்போ இதை எங்கேருந்து க்ரோத் பண்ண போகிறோம், 1.64. பேட்சோட சைஸ் அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து கால்குலேஷனே போடாமல் நம்ம ரஃபாக உங்களுக்காக எடுத்துக்கிறேன். ஒரு 5 mm திக்னஸ் அண்ட் 5 mm எடுத்துக்கிறோம். இதோடைய திக்னஸ் வழக்கம் போல் இது காப்பருங்கிறனால 0.04 mm திக்னஸ். சி இங்கே பேட்ச் பார்த்தீங்கன்னா 0 0ன்னு போட்டதுனால எங்கே போய் ஓரமாக உட்காந்துருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த பேட்சுங்கிறது எவ்வளோ கார்னரில் போய் அது உட்காந்துருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ரைட். இந்த பேட்சை வந்து நம்ம வந்து எங்கே கொண்டு வரணும்னா சென்டரில் கொண்டு வரணும். ஸோ அந்த சென்டரில் கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஆண்டனா ஃபேஸிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அங்கிட்டிருந்து இங்கிட்டு எல்லாத்துலேயுமே சென்டரில் வரணுங்கிறதுக்காக எல்லா சைடும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு வைக்கிறோம். 2.5 mm 2.5 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நம்ம வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சென்டரில் வந்துருச்சுங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த பேட்சுங்கிறது எவ்வளோ சென்டராக வந்துருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். சிமிலர்லி கனெக்டருடைய கோஆர்டினேட் வேல்யூஸை நீங்கள் செட் பண்ணும்போது 0, எக்ஸ் வேல்யூ 0 கொடுத்துருக்கோம். அண்ட் ஒய் வேல்யூ 4.5. ஏன்னா இந்த ஒய் வேல்யூ இங்கேருந்து 4.5 டிஸ்டன்ஸ் தள்ளி வந்துருக்கு ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் தென் இசட் வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி 1.64. ரைட்டு. அடுத்து ஒய்யோட திக்னஸ், இதோட கனெக்டரோட திக்னஸ் வந்து 1 mm நம்ம கொடுத்துக்கிறோம். அண்ட் எக்ஸோட இது வந்து இந்த திக்னஸ் 1 கொடுத்துக்கிறோம். அண்ட் எக்ஸ் வேல்யூ நம்ம வந்து 2.5ங்கிறது கொடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே செட் பண்ணுது. அண்ட் அஸ் இட் இஸ் இசட் வேல்யூ 0.04.